ஸோ நம்ம இந்த ரொட்டேட் இமேஜிங்கிற சம்ம நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். டாப் டயர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு 2D அரே கொடுத்துருப்பாங்க. அந்த 2D அரே நம்ம ரொட்டேட் பண்ணி காட்டணும். ரொட்டேட்னா என்ன அப்படின்னா லிட்ரலி இது ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. நீங்கள் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த 741 வந்து டாப்பில் வந்திருக்கும், இந்த 852 அடுத்த ரோவில் வந்திருக்கும், இந்த 963 வந்து அடுத்த ரோவில் வந்திருக்கும். இதுதான் அவங்க சொல்கிற அந்த ரொட்டேட். ஓகே, ஸோ லிட்ரலி என்னன்னா இதுதான் கொஸ்டின், இதுதான் அவங்க கேட்ட ரிசல்ட். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கொண்டு வர போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரோ அண்ட் காலம் பொசிஷனை வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு எலமெண்ட் எந்த ரோ அண்ட் காலம் பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் ரோ அண்ட் காலம் அது எழுதுங்க. ஓகே, ஃபஸ்ட் ரோ எழுதுங்க, அதுக்கடுத்த காலம் 0 1 2. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் 7 இருக்குது. 7 இங்கே எந்த பொசிஷன் இருக்குது, எந்த பொசிஷன் இருக்குன்னா 2,0 இருக்குது. அப்போ 2,0. 4 எங்கே இருக்குது? 4 வந்து 1,0 1,0. அடுத்தது 1 எங்கே இருக்குன்னா 0,0. சிமிலர்லி அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 8 எங்கே இருக்குது? 8 வந்து 2,1 இருக்குது. நமக்கு கிடச்ச இந்த ரிசல்ட்டில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இங்கே மெயின் விஷயமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோ அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் ரோ அனலைஸ் பண்ணலாம், அதுக்கடுத்த காலம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் 2 1 0. ஓகே, அடுத்தது 2 1 0 2 1 0 ரிப்பீட் ஆயிருக்கும். 2 1 0 2 1 0 ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போது இங்கே என்ன தெரியுதுன்னா அது வந்துட்டு 2லேருந்து 0க்கு டிகிரிமெண்ட் ஆகுது. ஓகே, 2லேருந்து 0க்கு டிகிரிமெண்ட் ஆகுதுன்னு தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அரேயோட சைஸ் வந்து 2,2 சாரி 3x3 3x3 3x3னா நமக்கு வந்துட்டு 0லேருந்து 2 வரைக்கும் இண்டெக்ஸஸ் இருக்கும் அரேயோட இண்டெக்ஸஸ். அப்போ 2லேருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸில் போகுது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், காலம் செக் பண்ணி பார்க்கலாம். காலம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 0 0 0 0 தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இது எந்த மாதிரி போகுது பாருங்க, 0 0 0 இருக்குது, அடுத்து 1 1 2 2 இருக்குது, 0 0 0 இருக்குது, அடுத்து 1 1 இருக்குது, அதுக்கடுத்து 2 2 இருக்குது. ஓகே, இதுதான் வந்துட்டு எந்த மாதிரி போகுதுன்னா ஹைட் டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி போகுது. நான் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட் தான் ஹைட் டிட்டர்மைன் பண்ணும். அதாவது ரோஸ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு. செகண்ட் இருக்கிற எலமெண்ட் காலம் டிட்டர்மைன் பண்ணும், அதாவது வித்துன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 0 1 2. அப்போது யூஸ்வலாக நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டு ரோ டிட்டர்மைன் பண்ணோம், அதுக்கடுத்து இருக்க எலமெண்ட்டு காலம் டிட்டர்மைன் பண்ணணும்னு எழுதியிருப்போம். ஓகே, ரெண்டுமே நமக்கு எப்படி தான் போயிட்டு இருக்கோம், இன்க்ரிமெண்ட்டில் தான் போகும். 0 to 2 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, 0 to 2 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, 0லேருந்து 2க்கு பேர், 0லேருந்து 2க்கு பேர், ரெண்டுமே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ப்ளஸ் போட்டுக்கிறேன், அது இதை ஷோ பண்ணுற மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் காலம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அது வந்து டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகே, டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. செகண்ட் இருக்க எலமெண்ட் தான் ரோ டிட்டர்மைன் பண்ணியிருக்கு, அது வந்துட்டு ஸ்டாட்டிக்காக அப்படி தான் இருக்குது எப்போ மாதிரி, அது வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் மொத்த கான்செப்ட். ஸோ இதை வச்சு ஒரு சூடோ கோட் பிரிண்ட் பண்ணி எழுதுவோம். அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் அப்படி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சூடோ கோட் எப்படி வரும் அப்படின்னா நமக்கு எப்போ மாதிரி தான், எப்போ யூஸ்வலாக எப்படி ஒரு அரே எழுதுவோம், 2 ஃபாரில் 2D அரே எப்படி எழுதும், 2 ஃபாரில் போட்டு எழுதும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ரோ டிட்டர்மைன் பண்ணும், அதுக்கடுத்து காலம் டிட்டர்மைன். அதாவது ஃபஸ்ட் இருக்கிற லூப் வந்துட்டு அவுட்டர் லூப் வந்து ஹைட் டிட்டர்மைன் பண்ணும், இன்னொரு லூப் வந்து வித் டிட்டர்மைன் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மொத்த கொஸ்டினோட கோடிங் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்புட் வாங்க ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்பர் ஆஃப் ரோஸுக்கு நம்பர் ஆஃப் காலம் என் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் ஒரு அரே பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த அரேக்கே உள்ள இன்புட்ஸும் இந்த இடத்துல வாங்குறேன். ஓகேவா? ஸோ இது கேஷுவலாக இல்லை, யார் வேணால் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ளே போகலாம். 2 ஃபார் லூப்பு, ஒன்று அவுட்டர் லூப்பு, ஒன்று இன்னொரு லூப்பு. சாரி, ஐ மீன் ஒன்று வந்துட்டு ரோக்கு, ஒன்று வந்து காலமுக்கு. அண்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னா அவுட்டர் லூப். அப்படி தானே இங்கே நான் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். அவுட்டர் லூப் எதை டிட்டர்மைன் பண்ணுது, காலம் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல. அப்போது இந்த i0 வந்து இருக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே சால்வ் பண்ணபடி பார்த்தோம் அப்படின்னா காலம் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஃபைன். பட் ரோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இங்கே காலமும் ரோவும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு பொசிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு அப் டு n போடாமல் அப் டு m. ஓகே, அண்ட் i ++. இங்கே என்ன ஆகணும், இங்கே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ j வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? காலம் என்ன ஆயிருக்கு, காலம் வந்து ஈச் இதில் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஓகே, டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும், அதை வந்துட்டு என்னைக்கு இனிஷியலைஸ் பண்ணணும், சேஞ்ச் ஆகணும். என்னைக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு n-1 போட்டு j greater than or equal to 0, j -1.
ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ஒன்று இல்லை, இதுக்கு அடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். வித்தவுட் ஏரர் ஆஃப். ஸோ இங்கே என்ன வரணும், இங்கே வந்துட்டு ஜே கமாய் சொன்ன மாதிரி தான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க ஜே வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆகிட்ட போது ஆர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஆமாம், ரோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, காலம் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு காலம் வரணும், காலம் வந்துருக்கு. அடுத்தது ரோ வரணும், ரோ வந்துருக்கு. அவ்வளோதான். ஓகே, புரியுதா? இதுக்கடுத்த வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். Uh, 3, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 1. Okay, 7, 4, 8, 5, 2, 6, 9, 6, 3. 7, 4, 1, 8, 5, 2, 9, 6, 3. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொரு டெஸ்ட் கேஸ் நம்மளே ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரோ ஃபுல்லாக தூக்கிட்டோம்னா, இந்த ரோ தூக்கினோம்னா கீழே இந்த ரோ போயிடும். அப்போது நான் 1, 2, 4, 5, 7, 8 கொடுத்தேன்னா 7, 4, 1, 8, 5, 2 வரணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு 3, 2 மேட்ரிக்ஸு. ஸோ 1, 2, 4, 4, 5 அண்ட் 7, 8 கொடுத்தேன் அப்படின்னா 7, 4, 1, 8, 5, 2 வரணும். ஸோ எக்ஸாக்டாக வருது. ஸோ இந்த மொத்த கொஸ்டினோட மொத்த லாஜிக் இது தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது இதில் அப்படின்னா தாராளமாக குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அஃபிஷியல் குரூப் ஜாயின் பண்ணி கேட்கலாம். ஸோ தேங்க்யூ.